யார் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. என்ன நடவடிக்கை இங்க கொடுத்திருக்காங்க? ஒரு 1.25 பக்கத்துல இதான் நடவடிக்கை. தமிழ்நாட்டு அரசினுடைய நடவடிக்கை. 52 பேர் இறந்து போயாச்சுங்க. உலகத்துல இல்ல 52 குடும்பம் ரோட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நூற்றுக்கணக்கானவர் மருத்துவமனையில் இருக்காங்க. கண்ணு போச்சுங்கிறான், காது கேட்கலங்கிறான், உடல் உறுப்புகள் அழிஞ்சு போச்சுங்கிறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு அரசு. அதை உணர்ந்ததா தெரியலையே. நீதிமன்றத்தில் அவங்க எடுத்து வைக்கிற அணுகுமுறையை பாருங்க. ஒரு அரசாங்கம் வைக்கிற அணுகுமுறை 1.5 பக்கத்துல நடவடிக்கை. இதை கேட்டா அவர் விளம்பரத்துக்கு வழக்கு போடுறாரு. இது நான் கேட்காம யார் கேட்பா? நான் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக வக்கீல் பிரிவு செயலாளர். நான் இந்த இங்க அரசு வழக்கறிஞராக இருந்தவன், இப்ப வழக்கறிஞரா இருக்கேன். நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேற. நான் கேட்காம வேற யார் கேட்பா? அப்ப கேட்க கூடாதுங்கிற குரல் வரையை நெரிக்கிற இந்த அரக்கத்தனமான அரசின் இரும்பு கரம் உயர் நீதிமன்றம் வர. இது மறைமுகமா நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல். ஏற்கனவே யூடியூப்ல யாராவது பேசிட்டா உடனே பொய் வழக்கு போடுறது. அதுல காமிக்கிற வேகத்தை இந்த நடவடிக்கையில காமிச்சிருக்கலாமே. இந்த அரசாங்கம் 52 குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்காத என்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன். நான் இதுல எனக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தவறு யாரு இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா. நாங்க ஏன் சிபிஐ கேட்கிறோம்? சிபிசிஐடி ஏற்கனவே நீங்க கடந்த முறை 23 நடந்த மதுராந்தகம் மற்றும் மரக்காணம் இஷ்யூல கொடுத்திருக்கீங்க. சிபிஐல கண்ட்ரோல், சிபிசிஐடியில நடவடிக்கை எடுத்து எஃபெக்டிவா எதுவும் செய்ய முடியலையே. திருப்பி எத்தனை நாள் வந்துருச்சே, இத்தனை பேர் செத்துருக்காங்களே. அப்படி இருக்கும்போது இதுல அரசுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? எஸ், தவறு நடந்து விட்டது, நாங்க சிபிஐக்கு கொடுக்கிறோம், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று நான் கேட்கிறேன். இதை நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவா நீதிமன்றங்களே இந்த மாதிரி வழக்குகளை எடுத்துக்கொள்வது உண்டு. ஆனால் ஒரு டாக்ஸ் பேயிங் ஒரு சாதாரண